ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா. மதுரைனாலே மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸ். அது மதுரை போனா எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஆனா இந்த மட்டன் சுக்கா செய்ய ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். இதுக்கு வேலையும் கம்மி, பொருட்களும் கம்மி, ஆனா செய்யறதுக்கு சின்ன நுணுக்கம் தான். அதை எப்படி ஈஸியா செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாம், அதுக்கப்புறம் அது எப்படி ரெடி பண்ணணும் இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேன். 3/4 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 வெங்காயம் பொடிசா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி. இவ்வளவுதான் இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செஞ்சலாம் பார்த்தலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எடுத்து வச்சிருக்க 3/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் நம்ம வேக வைப்போம் எப்படி மட்டனை, அதுக்கப்புறம் வேணும்னா கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்ப எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா மட்டன்ல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை சொல்ல மறந்துட்டேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையுமே இதுல ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு தாளிப்பு தான், ஜஸ்ட் அது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் 1/2 மணி நேரம் சொன்னேன், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதுல போட்டுடலாம். இப்போ இதுல ஒரு 1/2 கிளாஸ்ல இருந்து 3/4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்பலாம் தண்ணி ஊத்த வேணாம், ஒரு 1/2 கிளாஸ்ல இருந்து 3/4 கிளாஸ் இருந்தாலே போதும். நான் பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்ன கிளாஸ்ல ஒரு 3/4 கிளாஸ் ஊத்த போறேன். ஏன்னா மட்டன்ல இருந்து தண்ணி வரும் உங்களுக்கு, அதுவே கரெக்டா இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடிட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளவுதான், மூடியாச்சு. இப்போ ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா மட்டன் ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. பஞ்சு பஞ்சா போகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஸ்டவ்ல ஒரு 1 2 ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த 3 ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த மட்டனை சேர்த்துடலாம். இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு வதங்கிடுச்சு. இது வதங்கின உடனே மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தணும். இந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம், 10ல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் வத்திடும். வத்தின உடனே லைட்டா பெப்பரை மட்டும் தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலா இந்த தண்ணி எல்லாம் வத்தின உடனே நல்லா வதங்கி வரும்போது கூட முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பா ஆட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு அந்த மட்டனோட சேர்த்து அந்த முந்திரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப செமையா இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் ஆட் பண்ண போறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே சுண்டிட்டு வருது. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த டைம்ல உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. மட்டனும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுக்காவா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு முந்திரி வேணா முந்திரி ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், தண்ணி நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இந்த டைம்ல நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஏன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னா மிளகுத்தூளே போடாம கூட விட்டுருங்க. இல்ல ஏன்னா இது கொஞ்சம் காரம் இருக்கணும். காரம் இருந்தா தான் அது அப்படியே சூப்பரா இருக்கும். அதுவும் ஒரு தக்காளி ரசம் வச்சுக்கிட்டு இந்த மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஐயோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். பாருங்க, அப்படியே இது இன்னும் நல்லா அப்படியே கொஞ்சம் டீப் ரோஸ்டா. இதுக்கப்புறம் எவ்வளோத்துக்கு நீங்க விட்டுறீங்களோ டீப் ரோஸ்ட் ஆகுதோ அது வந்து நல்லா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா நல்லா சுக்காவாயிடுச்சு. தாராளமா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை தூவி அப்படி ஒரு பெரட்டி அவ்வளவுதான். இப்போ இந்த மட்டன் சுக்கா தனியா எடுத்துட்டு இந்த ஒட்டிட்டு இருக்குல்ல இதுல அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல ரைஸை போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஐயோ அப்படி இருக்கும். இதுக்கப்புறம் அதுவுமே ஒரு தனியா ஒரு ரவுண்டு போகும். அவ்வளவுதான். இதை டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. மட்டன் சுக்கா, மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூஸியா, அப்படியே வாயில போட்டோன்னே கரையுது. அந்த அளவுக்கு காரம், அந்த பெப்பரோட காரம், கடைசியா போட்டது மட்டனோட ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரசம் சாதம், ஒரு தால், இல்லைன்னா தோசை, இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி ரிச்சாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை பை காய்ஸ்.